அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஇடி பேப்பர் 2 அதுலேயும் பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு இந்த 6th யூனிட்டில் முக்கியமான ஒரு 50 கொஷின் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 6வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டென்ட் பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி அதாவது ஆளுமை, பர்சனாலிட்டி அதோட மீனிங், அதோட டெஃபினேஷன், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, அதோட டைப், ட்ரைட் அட் psychoanalytic, assessment of personality, projective and non-projective techniques, adjustment mechanism. இதோட டாப்பிக்கில் இருந்து அந்தந்த டாப்பிக்கில் இருந்து கொஞ்சம் கொஷின் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுமையோட பொருள், அதோட வரையறைகள் மற்றும் தீர்மானிப்பவர்கள், இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். முதல் கொஷின், ஆளுமை என்ற சொல் பெர்சோனா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. அதன் பொருள் என்ன? பெர்சோனா அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்ல வந்து அந்த பெர்சனாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை உருவானது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க், முகமூடி. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஆளுமை என்பது ஒரு தனி நபருக்குள் இருக்கும் உடல் அமைப்புகளின் மாறும் அமைப்பாகும் என்று வரையறுத்தவர் யார்? ஜி.டபிள்யூ. ஆல்பர்ட். அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றில் எது ஆளுமையை தீர்மானிக்கும் ஒரு உயிரியல் காரணி? ஆளுமையை தீர்மானிக்கும் ஒரு உயிரியல் காரணி கொடுத்துருக்கல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரிடிட்டி, அதாவது பரம்பரை, அப்படி இல்லைனா மரபு. அடுத்த கேள்வி, ஒரு தனி நபர் தனது சூழலுக்கு வினைபுரியும் தனித்துவமான வழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆளுமை. ஆப்ஷன் பி, பர்சனாலிட்டி, ஆளுமை. அடுத்த கேள்வி, பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் மற்றும் வீட்டுச் சூழலின் செல்வாக்கை உள்ளடக்கிய காரணி எது? சோஷியல், என்விரான்மெண்டல், அது அப்படின்னா சோஷியல், சுற்றுச்சூழல் அல்லது சமூக காரணிகள். அடுத்து, உடல் அமைப்பு மற்றும் நாளமில்லா சுரபிகள் எந்த தீர்மானிக்கும் காரணியின் கீழ் வருகின்றன? பயாலஜிக்கல், உயிரியல் காரணி. இந்த உடல் அமைப்பு, நாளமில்லா சுரபிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் காரணிகள். அடுத்து, கலாச்சாரம் எதன் மூலம் ஆளுமையை பாதிக்கிறது? கலாச்சாரம் என்பது ஆளுமையை எதன் மூலம் பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பு மற்றும் விதிமுறைகள், வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ். எட்டாவது கேள்வி, ஆளுமை என்பது எவற்றின் விளைவாகும்? மரபு மற்றும் சூழலின் தொடர்பு. ஆப்ஷன் சி, இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஒன்பதாவது கேள்வி, ஆளுமையின் சமூக ரீதியாக கற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் பெரும்பாலும் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன? கேரக்டர், பண்பு நலன். அடுத்து, ஒரு நபரின் உணர்ச்சிபூர்வமான வினைத்திறனை குறிக்கும் காரணி எது? மனநிலை அல்லது சுபாவம், டெம்பரமெண்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, பர்சனாலிட்டியோட தியரி, அதோட டைப் மற்றும் ட்ரைட் தியரிஸ், அதாவது வகை மற்றும் பண்புக்கூறுகளுக்கு உண்டான கோட்பாடுகள், ஆளுமையை பற்றியது. 11வது கேள்வி, மக்களை அகமுகி மற்றும் புறமுகி என வகைப்படுத்தியவர் யார்? இன்ட்ரோவர்ட்ஸ், எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் யுங். ஆப்ஷன் பி, அகமுகி புறமுகி அப்படின்னு வகைப்படுத்தியவர் கார்ல் யுங். அடுத்து, ஷெல்டனின் வகைப்பாட்டின்படி மெலிந்த மற்றும் பலவீனமான உடல் அமைப்பை கொண்டவர்? எக்டோமார்பிக். ஆப்ஷன் சி, ஷெல்டனோட வகைப்பாட்டின்படி மெலிந்த மற்றும் பலவீனமான உடல் அமைப்பை கொண்டவர் என்பது எக்டோமார்பிக். அடுத்து, பின் வருவனவற்றில் பண்புக்கூறு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? பண்புக்கூறு கோட்பாடு, ட்ரைட் தியரி, இதை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேமண்ட் கேட்டல். அடுத்து, ஆல்போர்ட் பண்புக்கூறுகளை எத்தனை நிலைகளாக வகைப்படுத்தினார்? பண்புக்கூறுகளை வந்து பார்த்திங்கன்னா, ஆல்போர்ட் வந்து எத்தனை நிலைகளாக வகைப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3: கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி என 3 வகையாக ஆல்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்புக்கூறுகளை 3 வகைகளாக, நிலைகளாக வகைப்படுத்தினார். அடுத்த கேள்வி, ஒரு நபரின் முழு வாழ்க்கையையும் எதனை சுற்றி அமைகிறதோ அந்த மேலோங்கிய பண்புக்கூறு இவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்டினல் ட்ரைட், முதன்மையான பண்புக்கூறு. ஆப்ஷன் சி. அடுத்து, ஆர்பி கேட்டல் தனது 16PF சோதனையில் எத்தனை மூலப்பண்புக்கூறுகளை கண்டறிந்தார்? ஆர்பி கேட்டல் தனது 16PF சோதனையில் எத்தனை மூலப்பண்புக்கூறுகளை கண்டறிந்தார்? 16. அதிலே உங்கள் கொஷின்லேயே 16 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 16.
ஷெல்டனின் கோட்பாட்டில் அடுத்த கேள்வி. ஷெல்டனின் கோட்பாட்டில் ஆற்றல் மிக்க விளையாட்டுத் திறன் கொண்ட மற்றும் தசை வலிமை கொண்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? மெசோமார்ப்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். 18வது கேள்வி. 4 உடல் நீர்மங்களின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தியவர் யார்? 4 உடல் நீர்மங்களின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தியவர் ஹிப்போக்ராட்டஸ் அப்படி சொல்லுவோம். அவர் பார்த்திங்கன்னா 4 உடல் நீர்மங்களின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினார். அந்த 4 உடல் நீர்மங்கள் என்பது இரத்தம், சளி, மஞ்சள் பித்தம், கருப்பு பித்தம். ஆப்ஷன் பி, ஹிப்போக்ரட்டிஸ். அடுத்த கேள்வி. 2ஆம் நிலை பண்புக்கூறுகள் என்பது செகண்டரி ட்ரைட்ஸ் என்பது குறைவான நிலைத்தன்மை மற்றும் குறைவான அடிக்கடி தோன்றுபவை. குறைவான நிலைத்தன்மை மற்றும் குறைவான அடிக்கடி தோன்றுவை. லெஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் லெஸ் ஃப்ரீக்வெண்ட். 20வது கேள்வி. ஆளுமையின் பிக் 5 மாதிரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆளுமையோட பிக் 5 என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசன் மாடல். அடுத்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி, சைக்கோஅனலிட்டிக் தியரி, அதாவது ஆளுமை கோட்பாடுகள், உளப்பகுப்பாய்வு கோட்பாடுகள். அதில் முதல் கேள்வி. உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் தந்தை. பகுப்பாய்வு கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலிட்டிக் தியரி பார்த்திங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆப்ஷன் பி. அடுத்து, ஃப்ராய்டின் கூற்றுப்படி ஆளுமையின் எந்த பகுதி இன்பக் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? இன்பக் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவது ப்ளஷர் பிரின்சிபிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து, ஈகோ எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? ரியாலிட்டி பிரின்சிபல், யதார்த்த கொள்கையின் அடிப்படையில் ஈகோ செயல்படுகிறது. அடுத்து, மனதின் எந்த பகுதி நன்னறி பாதுகாவலராக அல்லது மனசாட்சியாக செயல்படுகிறது? சூப்பர் ஈகோ. மனதின் எந்த பகுதி நன்னறி பாதுகாவலராக அல்லது மனசாட்சியாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈகோ. அடுத்து, ஃப்ராய்டின் கூற்றுப்படி மனித மனதின் மிகப்பெரிய பகுதி. சிக்மண்ட் ஃப்ராய்டு அவரோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா மனிதனோட மனசில் மிகப்பெரிய பகுதி அப்படிங்கிறது நனவிலி மனம், அன்கான்சியஸ். அடுத்த கேள்வி. உளப்பால் வளர்ச்சி கட்டங்களின் சரியான வரிசை எது? சரியான வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய், ஆசனவாய், ஆண்குறியால் பெண்குறி, மறைந்திருக்கும் பருவம், இனப்பெருக்க உறுப்பு பருவம். ஆப்ஷன் ஏ, ஓரல், அனல், பெல்லிக், லேட்டன்சி, கெனிட்டல். அடுத்த கேள்வி. ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் எந்த நிலையில் ஏற்படுகிறது? ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்பது எந்த நிலையில் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லிக் ஸ்டேஜ், பாலின உறுப்பு நிலை. லிபிடோ என்பது எதை குறிக்கிறது? உளவியல் அல்லது பாலியல் ஆற்றல். 29வது கேள்வி. ஃப்ராய்டின் கூற்றுப்படி கனவுகள் எதற்கான ராஜபாதை? சிக்மண்ட் ஃப்ராய்டோட கூற்றுப்படி கனவுகள் என்பது எதற்கான ராஜபாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் மைண்ட், நனவிலி மனம். 30வது கேள்வி. மற்றும் சூப்பர் ஈகோவுக்கு இடையிலான மோதலை தீர்ப்பது எது? மற்றும் சூப்பர் ஈகோ இவற்றிற்கு இடையிலான மோதலை தீர்ப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. ஆப்ஷன் பி. அடுத்த 4வது டாபிக் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ். ஆளுமை மதிப்பீடு செய்தல், புறத்தேற்று மற்றும் தேற்றற்ற நுட்பங்கள், இதை தான் பார்க்க போகிறோம். இதில் 31வது கேள்வி. ரோசார்க் மைத்தட சோதனை என்பது எதற்கான உதாரணம்? மைத்தட சோதனை என்பது எதற்கான உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிவ் டெக்னிக், புறத்தேற்று நுட்பம். 32வது கேள்வி. பொருளறிவு தொடர் சோதனை, TAT, தேமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கன் அண்ட் முறை மற்றும் மார்கன் தான் பார்த்தீங்கன்னா இந்த TAT பொருளறிவு தொடர் சோதனையை உருவாக்கியவர். தேமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. பின் வருவனவற்றில் ஏது புறத்தேற்றற்ற நுட்பம்? புறத்தேற்றற்ற அப்படிங்கிறது புறவய நுட்பம். புறவய ரெண்டுமே ஒன்று தான். அந்த புறவய நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MMPI, மின்னோசோட்டா மல்டிபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்டரி. ஆப்ஷன் சி. 34வது கேள்வி. ரோசார்க் சோதனையில் எத்தனை மைத்தட அட்டைகள் பயன்படுத்தப்பட்டன? இது கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரோசார்க் சோதனையில்
பயன்படுத்தப்பட்ட மைத்தர அட்டைகள் 10. அடுத்து புறத்தேற்ற நுட்பங்கள் எதை மதிப்பீடு செய்ய பயன்படுகின்றன? நனவிலி நோக்கங்கள் மற்றும் உணர்வுகள், அன்கான்சியஸ் மோட்டிவ்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஆப்ஷன் சி. 36வது கேள்வி, வினா நிரல்கள் மற்றும் பட்டியல்கள் எதற்கான உதாரணங்கள்? சப்ஜெக்டிவ் ஆர் ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ், அகவய புறவய முறைகள். சப்ஜெக்டிவ் ஆர் ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ். 37வது கேள்வி, சொல் தொடர்பு சோதனை, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், WAT, முதலில் யாரால் பயன்படுத்தப்பட்டது? ஃப்ரான்சிஸ் கால்டன். இந்த ஃப்ரான்சிஸ் கால்டன் அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், சொல் தொடர்பு சோதனை முதலால் பயன்படுத்தப்பட்டது. 38வது கேள்வி, படங்களின் அடிப்படையில் ஒரு கதையை கூறச் சொல்லும் சோதனை எது? படங்களின் அடிப்படையில் ஒரு கதையை கூறச் சொல்லும் சோதனையானது பொருளறிவு தொடர் சோதனை, TAT, தேமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். அடுத்து, தர அளவுகோல் என்பது ஒரு நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், புறத்தேற்றற்ற நுட்பம், அதாவது இந்த புறவய நுட்பம். 40வது கேள்வி, புறத்தேற்று சோதனைகளின் முக்கிய குறைபாடு என்ன? அவற்றை புறவயமாக மதிப்பீடு செய்வது கடினம். புறத்தேற்று சோதனையின் முக்கிய குறைபாடு அவற்றை புறவயமாக மதிப்பீடு செய்வது கடினம். They are difficult to score objectively. இது 40வது கேள்வி. இதோட 5வது டாபிக் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம், சரி செய்தல் பொறிமுறைகள், தற்காப்பு நடத்தை முறைகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். 41வது கேள்வி, சரி செய்தல் பொறிமுறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன, வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அந்த சரி செய்தல் பொறிமுறைகள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காப்பு தந்திரங்கள், டிஃபென்ஸ் மெக்கானிசம். அடுத்து, வேதனையான அல்லது குற்ற உணர்வை தரும் எண்ணங்களை நனவிலி மனதிற்கு தள்ளுவதன் மூலம் அவற்றை மறப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, ரெப்ரஷன், அதாவது அடக்குதல். அடுத்த கேள்வி, ஒருவர் தனது ஏற்றுக்கொள்ள முடியாத தூண்டுதல்களை மற்றொரு மீது சுமத்துவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது? புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன். ஆப்ஷன் பி. அடுத்து, தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் மோசமான வானிலை அல்லது கடினமான வினாத்தாள் என்று காரணம் கூறுவது எந்த முறை? ரேஷனலைசேஷன், காரணம் கற்பித்தல். ஒருத்தர் தோத்துட்டோம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஷனலைசேஷன், அதை என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன், காரணம் கற்பித்தல். 45வது கேள்வி, மன அழுத்தத்தின் போது ஒரு நபர் தனது வளர்ச்சியின் ஆரம்பகால சிறுபிள்ளைத்தனமான நிலைக்கு திரும்புவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது? மன அழுத்தத்தின் போது ஒரு நபர் தனது வளர்ச்சியின் ஆரம்பகால, அதாவது இந்த சிறுபிள்ளைத்தனமான நிலைக்கு திரும்புவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன், அதாவது பின்னோக்கம். 46வது கேள்வி, டைவர்ட்டிங் சோஷியலி அன்அக்செப்டபிள் அட்ஜஸ்ட் இன்டு சோஷியலி அக்செப்டபிள் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்ட்? ஆப்ஷன் பி, சப்ளிமேஷன், மேன்மைப்படுத்துதல். 47வது கேள்வி, அதிகாரம் படைத்தவர் மீதான கோபத்தை பலவீனமானவர் மீது திருப்புவது? ஆப்ஷன் பி, டிஸ்பிளேஸ்மெண்ட், இடமாற்றம். 48வது கேள்வி, ஒருவரது உண்மையான உணர்வுகளுக்கு நேர்மாறாக நடந்து கொள்வது ரியாக்ஷன் ஃபார்மேஷன், எதிர்வினை உருவாக்கம். ஆப்ஷன் பி. 49வது கேள்வி, வேதனையான யதார்த்தம் இருப்பதை நம்ப மறுப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டெனல், மறுத்தல். ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோட கடைசி கொஸ்டின், சரி செய்தல் என்பது எவற்றுக்கு இடையே நல்லிணக்கத்தை பேணும் செயல்முறையாகும்? ஆப்ஷன் சி, இன்டர்னல் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது உள் தேவைகள் மற்றும் வெளிப்புற சூழல்கள். இதோட பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டுக்கு உண்டான, அந்த 6வது யூனிட்டுக்கு உண்டான ஒரு 50 முக்கியமான கேள்விகள் முடிந்தது. மீதி இருக்க 4 யூனிட்டுக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.